الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகைக்கு முன்னால் ஆன்மீக அமர்விலே நாங்கள் இரண்டு விடயங்களை பற்றி பேசினோம். ஒன்று, இஸ்திக்ஃபார், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வதன் அவசியம் பற்றியும் அவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்வதால் ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றியும் நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. நாங்கள் பார்க்கலாம், ஒரு அடியான் பாவம் செய்கிறான். பாவம் செய்துவிட்டு, யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்ற போது உடனே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அழைத்து சொல்கின்றார், பார்த்தீர்களா, இந்த அடியான் என்னை ஈமான் கொண்டிருக்கிறான், அவன் நான் மன்னிப்பவன் என்பதை அறிந்திருக்கிறான், நான் பாவங்களை மன்னிப்பவன் என்பதை அறிந்து அவனது பாவங்களுக்காக அவனை தண்டித்து விடுவேன் என்பதற்காக பயந்து அவன் இப்படி சொன்னானே, நீங்கள் அவதானித்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். பிறகு அந்த அடியான் மீண்டும் பாவத்தை செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்கிறான். இப்போது அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்கிறான், அதே மாதிரி, பார்த்தீர்களா, இவன் என்னை நம்பி இருக்கிறான், பாவங்களுக்கு நான் மன்னிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது, நான் மன்னிப்பளிக்காவிட்டால் அதற்கு தண்டனை கிடைக்கும் என்ற விடயம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்வான். மீண்டும் அந்த அடியான் அந்த பாவத்தை செய்வான். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போதும் அவன் இஸ்திக்ஃபார் செய்வான். அப்போதும் அல்லாஹ் அதே மாதிரி சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுவான், என் அடியானே, நீ ஒரு பாவத்தை செய்துவிட்டு தனக்கு ஒரு இறைவன் இருப்பதாக நீ ஒத்துக்கொண்டாயே, அந்த இறைவன் பாவங்களை மன்னிப்பவன் என்பதை ஏற்றுக்கொண்டாயே, அந்த பாவங்களுக்கு அவன் மன்னிப்பு தராவிட்டால் தண்டனை கிடைக்கும், அவன் தண்டித்து விடுவான் என்று அச்சப்பட்டாயே, எனவே நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ பாவங்களை செய்ததையும் நான் பொருட்படுத்தவில்லை, அதற்கு பதிலாக உனக்கு நன்மைகளை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, பாவத்துக்காக வருந்துபவர் பாவத்தை செய்யாதவரை போலாவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவாயிருக்கிறது. எனவேதான் மௌத்து வரைக்கும் தான், எங்களுடைய தொண்டை குழியை உயிர் அடைத்துக் கொள்ளும் வரைக்கும் தான் இந்த இஸ்திக்ஃபார் தௌபா. உயிர் அடைத்துக் கொள்கின்ற போது செய்த பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும், ஆனால் அப்போது இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அவகாசம் கிடைக்காது. எனவே இப்போது இந்த நேரத்தில் அதிகம் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட்டுக் கொள்வோம். அதிகமான இஸ்திக்ஃபாருடைய வாசகங்கள் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதில் மிக பிரபலமான ஒரு வாசகம் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் வ அதூபு இலைஹி என்று அதிகம் ஓதிக்கொள்ளும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கு மேல் இப்படி இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த ரமலானில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஆரம்ப காலங்களில் செய்த பாவங்களை நினைத்து எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தோளிலே 2 கோடுகள் இருந்தது. எந்த அளவுக்கு முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவருடைய உடம்பிலே 2 கோடுகள் இருந்தது. அந்த தழும்பு, அது கண்ணீர் அதிகமாக அவர்கள் சிந்தி அழுது இஸ்திக்ஃபார் செய்ததன் விளைவாக அவருடைய உடம்பிலே ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா முஸம்மிலுடைய வஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்ற வசனத்தை நினைத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து அழுதிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகம் நாங்களும் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்வதே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாவங்கள் பற்றிய தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகின்றார்கள்.
புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி இது. அவர்கள் சொல்கிறார்கள், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் தான் பாவங்களை ஒரு ஈசலை போல கருதுவார். ஆனால் உண்மையான விசுவாசிகள் தனது தலையின் மீது விழுகின்ற ஒரு பாறாங்கல்லை போன்று சின்ன பாவங்களையும் கருதுவார். பாவங்கள் பற்றிய பிரஜை எண்ணம் எப்படி இருக்கும்? முனாஃபிக்குகளுக்கு ஒரு ஈசல் தன்னை கடந்து செல்வது போன்றிருக்கும். மோமின்களுக்கு ஒரு பாறாங்கல் தலையிலே விழுவது போன்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் அந்த பாவத்தின் உணர்வுகளை சொன்னார். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார்கள் இஸ்திக்ஃபாரை. புகாரியிலே, முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம அஃபிர் லி ஹதியதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி ஃபீ அம்ரி வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி என்று வரக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபார். நாங்கள் இப்போது எல்லோரும் என்னோடு சேர்ந்து நீங்க ஓதி பாடமாக்கிக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை ஓதிக் கொள்ளலாம். அல்லாஹும்ம அஃபிர் லி ஹதியதி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக. வ ஜஹலி, என்னுடைய அறியாமையை மன்னித்துக் கொள்வாயாக. வ இஸ்ராஃபி, நான் எல்லை மீறி நடந்து கொண்ட பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. வ இஸ்ராஃபி ஃபீ அம்ரி, என்னுடைய விவகாரங்களில் நான் எல்லை மீறி நடந்து கொண்டதை மன்னித்துக் கொள்வாயாக. வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி, என்னை விட என்னை பற்றி அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ், எனவே என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அஃபிர் லி ஹதியதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி ஃபீ அம்ரி வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹும்ம அஃபிர் லி ஹதியதி வ ஜஹலி வ இஸ்ராஃபி ஃபீ அம்ரி வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹும்ம அஃபிர் லி ஹதியதி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. வ ஜஹலி, என்னுடைய அறியாமையை மன்னித்துக் கொள்வாயாக. வ இஸ்ராஃபி ஃபீ அம்ரி, என்னுடைய விவகாரங்களில் நான் எல்லை மீறி போனதை மன்னித்துக் கொள்வாயாக. என்னை விட நீதான் என்னை பற்றி அதிகமாக அறிந்தவன் என்று வரக்கூடிய பிரார்த்தனையும் நான் ஓதுகிறோம். இப்போது ஓதப்பட இருக்கிற சூறாக்கள் தொழுகையை இன்னும் இன்னும் உயிரோட்டமாக்கிக் கொள்வோம். ஆரம்பத்திலே வந்த சகோதரர்கள், நான் ஆரம்பத்தில் 5 விடயங்களை சொன்னேன். தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வது, குறிப்பா இரவு தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஓதப்படுகின்ற சூறாக்களிலே கருத்து விளங்காவிட்டால் அதில் வருகின்ற அந்த சொற்களை அடையாளம் கண்டு நாங்கள் நிலை ஊட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற சொல் வருகின்ற போது அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஜன்னா என்று வருகின்ற போது சுவர்க்கத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். நார் ஜஹன்னம் என்று வருகின்ற போது நரகத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். மவுத் என்று வருகின்ற போது மவுத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அரபிலே எங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் அதிகமாக இருக்கிறது குர்ஆனில். அவை வருகின்ற போது நாங்கள் அத்தகைய ஒரு உணர்வோடு கொடுக்கின்ற போது தொழுகை உயிரோட்டமாகிறது. முதலில் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வந்த முதலில் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு அருகிலே உட்கார்ந்து காத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த இடத்தில் இருந்து உலை கொதிப்பது போல சத்தத்தை நான் செவிமடுத்தேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்த இடத்திலிருந்து உலை கொதிக்கின்ற போது ஏற்படுகிற ஒரு சத்தம், அப்படி ஒரு சத்தத்தை நான் செவிமடுத்தேன். நான் என்னவென்று பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி அதனுடைய தாக்கத்தால் தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சத்தம் தான் அது என்று சொல்கிறார்களே. நாங்களும் தொழுகையிலே குர்ஆனை ஓதுகின்ற போது அதனால் தாக்கம் அடைந்து தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றோம். சூரா சஜிதா என்று ஓதப்படுகிறது. அதிலே சஜிதாவுடைய வசனங்களும் சஜிதா செய்யப்படும். சூரா சஜிதாவை பொறுத்தவரையிலே இரவு தொழுகையை பற்றி பேசுகின்ற ஒரு சூறா, இந்த கியாமுல் லைலை பற்றி பேசுகின்ற ஒரு சூறா, சுவர்க்கத்தின் இன்பங்கள் நரகவாசிகளின் கைசேதங்களை பற்றி பேசுகின்ற ஒரு சூறா. வசனம் 12 நரகவாசிகளினுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். வலவ் தராயில் முஜ்ரிமூன் என்றால் பாவிகள் என்று சொல்லி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நரகவாதிகளை பற்றி பேசுகின்ற வசனம் அப்படித்தான். முஜ்ரிமூன்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நாகிசு ருஸி, அவர்கள் தடை புரிந்தவர்களாக இருப்பார்கள். முற்கத்தால், அவமானத்தால், தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தப்பட்ட அந்த கை சேதத்தால் அவர்கள் தலை குனிந்திருக்கின்ற அந்த கை சேதத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்பதான் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே,
அவசரனா வசமனா என்று வரக்கூடிய அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை மீண்டும் நீ உலகத்துக்கு அனுப்ப வேண்டுமே, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் நீ தர வேண்டுமே, இந்த பூமிக்கு நாங்கள் செல்ல வேண்டுமே, நாங்கள் திருப்பி நற்செயல்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டுமே. அப்படியெல்லாம் நாங்கள் செய்வதற்கு ஒரு உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். எங்களை அனுப்பி வைக்க மாட்டாயா? எங்களை நீ அனுப்பி வைக்க மாட்டாயா? நாமல் சாலிஹான அமல்களை செய்துவிட்டு திருப்பி வருவதற்கு கெஞ்சுகின்ற அந்த பயங்கரமான சூழ்நிலையை சூரா சஜ்தா பேசுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை பேசுகின்றார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தான் இதா ذكروا بها அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்பட்டால், குர்ஆன் ஓதப்பட்டால், அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் خروا سجدا அவர்கள் சுஜூதிலே விழுந்துள்ளார். எனவே நாம் எல்லோரும் சுஜூது செய்வோம். அதான் சஜ்தாவுடைய வசனம். இதை அறியாமல் நாங்கள் சஜ்தா செய்திருப்போம். இப்போது அறிந்து செய்வோம் என்று இன்ஷா அல்லாஹ். சஜ்தாவுடைய வசனம் எதை பேசுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை கேள்விப்பட்டால் அல்லாஹ் சுஜூது செய்யுமாறு சொன்னால் ஷைத்தானை போல அவர்கள், இப்லீஸை போல அவர்கள் சுஜூது செய்யாமல் மறக்க மாட்டார்கள். உடனே சுஜூதிலே விழுகிறோம். உடனே நாங்களும் சுஜூதிலே விழுவோம். தொழுகிறோம், ஆனால் சுஜூதிலே விழுவோம். அப்படி ஒரு சுஜூது தொழுகை கிடையாது, ஆனால் சுஜூதிலே விழுகிறோம். அதான் சஜ்தா. சஜ்தா திலாவத். குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டதற்காக, அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னதற்காக, சஜ்தா செய்பவர்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் சஜ்தா செய்கிறோம். மூமின்கள் என்றால் சஜ்தா செய்வார். எனவே நான் மூமின், சஜ்தா செய்ய வேண்டும் செய்வதுதான் சஜ்தா. அதனால இந்த சூராவுக்கு பேரு சஜ்தா. அது மாத்திரமல்ல, வஸஃபஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். அப்படி சொன்னோம்னா சஜ்தா. அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். உடனே தலையை ஸ்தாபித்துக் கொண்டு கீழே வைக்கிறோம். நான் பெருமை அடிக்கிறவன் இல்லையா அல்லாஹ், உனக்கு முன்னால பணிந்திருக்கிறோம் யா அல்லாஹ் என்று சொல்வதற்கு தான் அந்த சஜ்தா. அதுதான் இந்த சஜ்தாவுடைய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மிக முக்கியமான இந்த சூரா 16வது வசனத்திலே கியாமுல் லைலை பற்றி பேசுகிறார். கியாமுல் லைல் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களுடைய ஒரு பண்பு என்று குர்ஆன் சொல்கிறது. தத்தஜாபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி. படுக்கையில வடிவாய்ந்த விழாவில் நம்ம சாட்சி கிடக்கிறது நல்ல ராகத்தான். ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த தொழுகைக்காக அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் எங்களை புகழ்கிறார். நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களுடைய விழாப்புறங்களை விலக்கிக் கொண்டு அவர்கள் இந்த தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். படுக்கையை விட்டு ஒதுக்கிவிட்டு இந்த இரவு தொழுகைக்காக அவர்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்கின்ற வசனம் இப்பொழுது வரப்போகிறது. நாங்கள் செவிமடுப்போம். வந்து என்ன செய்வார்கள்? அவருடைய அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள்? அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அவர்கள் அழுது பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ்வின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவர்கள் பெருமையோடு அல்லாஹ்வை துதித்து அவர்கள் பிரார்த்திப்பார்கள். மாத்திரமல்ல, தொழுகையினுடைய விளைவு காலையிலே தெரியும். அதுதான் அல்லாஹ் ரிஸ்க் அளித்திருக்கிறது. காலையிலே சதகா செய்வார். இரவு தொழுகையினுடைய விளைவு காலையிலே சதகா. இதுதான் இந்த குர்ஆன் வசனம் பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர்கள் தூக்கத்தை விட்டு விழாப்புறங்களை தூரமாக்கிக் கொண்டு தொழுகைக்கு வருவார்கள். தொழுகைக்கு வந்து அல்லாஹ்வை அன்போடு அழைப்பார்கள், பயத்தோடு அழைப்பார்கள். அல்லாஹ் இரண்டு விதமான பண்புகளையும் அவர்கள் இணைத்து பார்ப்பார்கள். அல்லாஹ் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக நரகத்தை நினைத்து, மரணத்தை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுவது பிரார்த்திப்பார்கள். இன்னொன்று தமன், அல்லாஹ்வுடைய சுவனத்தை கேட்டு, அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு, அவருடைய நியமத்தை கேட்டு ஆசையிலே பிரார்த்திப்பார்கள். இரண்டு விதத்திலும் அவர்கள் துஆ கேட்பார்கள். தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூரா சஜ்தாவுடைய வசனங்கள் சுவர்க்கத்தினுடைய மறைக்கப்பட்ட இன்பங்களை பற்றி இந்த வசனங்கள் பேசுகின்றன. நீங்க எந்த ஒரு ஆத்மாவும் அறியல அந்த இன்பத்தை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சொர்க்கத்தை இன்பம் நீக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க பெரிய பெரிய இன்பத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதை எல்லாத்தையும் விட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பேர் இன்பங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே மறைத்து வைத்திருக்கின்றான். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தெரியாது சொர்க்கம் எப்படி இருக்கும். உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். எதற்காக தெரியுமா? நீங்க செஞ்ச அமல்களுக்காக, நீங்க செஞ்ச அமல்களுக்காக மறைத்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாத அந்த சூரா பேசிக்கொண்டு போகும். திடீரென 20வது வசனம் நரகத்துக்கு வந்து நரகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும்.
அல்லாஹ்வுடைய மாறு செஞ்சு அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய ஒதுங்குமிட நரகம் தான் என்று குர்ஆன். ஒதுங்குமிட நரகம் தான். அது எப்படிப்பட்டது? அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து வெளியேறுவதற்காக ஓடுவார்கள். ஓட ஓட எங்கு போய் விழுந்தாலும் நரகம் தான் இருக்கு. எங்க ஓடினாலும் நரகம் தான் இருக்காங்க. இல்லையும் கிடையாது. நம்ம ஓடுவோம் ஒரு மாசம் நோக்கி தான் நரகத்தினுடைய வெளிப்புறமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஓடுவோம். ஓடி திருப்பி அதுக்குள்ளார திருப்பி இன்னொரு அதுல இருந்து இன்னொரு பக்கம் விடுவை நோக்கி ஓடுவோம். திருப்பி ஓடி போனா மீண்டும் ஒரு நரகம். இதை அவர்கள் சொல்றாங்க. ஓட ஓட நரகத்துக்கு தான் நிற்பீங்க. எங்க நீங்க போனாலும் எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை சுவைத்து பாருங்கள். இந்த நரகத்தை தானே பொய்ப்பித்துக் கொண்டு உலகத்துல பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. கஃபர் சொல்லுங்க. காதல்களை பத்தி நிராகரிப்பாளர்களை பத்தி பேசுற பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி தண்டனை இருப்பதாக வசனத்திலே சொல்லிக்கொண்டு போவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த சூரா சூரத்துல் அஹ்ஸாப். அது மிக முக்கியமான ஒரு சூரா. 33வது அத்தியாயம். மூமின்களுக்கான நன்மாராயத்தை பேசுகின்ற வசனங்கள் அதில் இருக்கிறது. நரகத்தினுடைய நிலையை அதிலும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். மனிதனுடைய அமானிதத்தை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஆத்மாக்களை எல்லாம் படைத்து விட்டு ஒரு ஆத்மாவிடமும் பகுத்தறிவு வேண்டுமாறு கேட்டபோது எல்லா ஆத்மாவும் மறந்து விட்டது. வானங்கள்ட்ட கேட்டான், பூமியிட்ட கேட்டான், மலைகள்ட்ட கேட்டான், வேணுமா பகுத்தறிவு? நீ சொல்றது செய்கிற படைப்பாக நாம் இருந்துட்டு போவோம். மனிதன் அதனை சுமந்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு தான் இந்த பகுத்தறிவு அல்லாஹ் நமக்கு தந்துதான் நாம ஏற்றுக்கொண்டோம். பிறந்துட்ட மனுஷன். அந்த வசனம் பெருமைப்படும். மிக அழகான ஒரு வசனம். எனவே அந்த வசனத்திலே மனிதன் மற்றெல்லாம் பயந்து நடுங்கி போய் இந்த வானம் பூமி இந்த மலை பிரமாண்டமான படைப்பெல்லாம் வானம் பகுத்தறிவு. நீ சொல்றது செய்கிற படைப்பா இருந்திருக்கும். ஆனா மனுஷன் சொன்ன இந்த பகுத்தறிவுக்காக வாண்டி கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா இந்த பகுத்தறிவு என்கிற அமானிதத்தை சுமந்திருக்கிறாய் தற்போதும் மறுமையில் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிற வசனங்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த ஆண்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த பெண்கள், அல்லாஹ் பாதையில சதகா செய்த ஆண்கள், சதகா செய்த பெண்கள், உண்மைப்படுத்தின ஆண்கள், உண்மைப்படுத்தின பெண்கள் என்று வரக்கூடிய வசனங்கள். அழகான ஒரு வசனம். உண்மையான மூமின்களுடைய பண்புகளை பற்றி பேசிக் கொண்டு போய் மனிதர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற மகபிரத்தையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டு போற வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் 66வது வசனத்திலே நரகத்திலே குப்புற விழுந்து கிடக்கின்ற நரகவாதிகளுடைய காட்சிகளை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எப்போதும் அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு இருந்திருக்க கூடாதா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க கூடாதா என்று கை செய்யப்படுகின்ற வசனங்கள் இந்த சூறாவிலே இருக்கிறது. முன்னோர்களை பின்பற்றி, தலைவர்களை பின்பற்றி வழிகட்டு போனவர்களுடைய வரலாறுகள் நாங்க எங்களுடைய சாதாட்டுகளை சொல்வது ஞாபகம் வச்சுக்கொள்வோம். சாதாரண முன்னோர்கள், தலைவர்கள், அவங்களை பின்பற்றி நாங்க இப்படி வழிகட்டு போயிட்டோமே என்று கவலைப்படுகின்ற அந்த வசனங்கள் வரும். 71வது வசனத்திலே நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டா, குர்ஆன் சுன்னப்படி வாழ்ந்தா என்ன நன்மை என்ற அந்த வசனங்கள் பேசும். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்க அமல்கள் எல்லாம் சீராயிருக்கும். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்க பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் ரசூலுக்கு யாருமே கட்டுப்பட்டு வாழ்கின்றாரோ அவருக்கு தான் அல்டிமேட்டான ஒரு வெற்றியை நாங்கள் வைத்திருக்கிறோம். யாராலும் அசைக்க முடியாத ஒரு வெற்றியை நாங்கள் அவர்களுக்கு வைத்திருக்கிறோம். அதுதான் மகத்தான வெற்றியை அல்லாஹ் தஆலா சொல்றார். இது மூமின்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே இவ்வாறான மிக அழகான வசனங்களை கொண்ட சூறாக்கள் தான் இப்போது ஓதப்பட இருக்கிற 2 சூறாக்கள். சஜதாவுடைய வசனத்துல சஜதா செய்யற போது அந்த எண்ணத்தோடு செய்யும். யா அல்லாஹ், நான் பெருமை அளிக்கிறவன் அல்ல, உனக்காக பூமியில தலையை கொண்டே வைக்கிறேன். யா அல்லாஹ், அந்த எண்ணத்தோடு அந்த சஜதாவை செய்யும். நாங்க குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டா அவ அழுது செவிமடுத்து உனக்காக சுஜூது செய்த அடியார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அடியார்கள் நாங்கள் சொல்லுவோம். முடியுமான வரைக்கும் தொழுகையை உபயோகமாக்கிக் கொள்வோம். ஒரு சிந்தனைகள் மற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு குர்ஆனுடைய சிந்தனையில, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மீண்டும் சொல்கிறேன். சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ர்கள் தான் தொழுகை. அதை ஓடுகின்ற நேரம் பொருள் உணர்ந்து ஓதினா உண்மையிலே மனதுக்கு ஒரு இதமான ஒரு விடயமாக இருக்கும். கவலைகள் எல்லாம் மறந்து போகும். இந்த உலகம் அற்பமாக தெரியும், வறுமை பெரிதாக தெரியும். நாங்கள் பொருள் உணர்ந்து ஓதி சடங்கு சம்பிரதாயமாக இந்த தொழுகைகளை ஆக்கிக் கொள்ளாம அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற நல்ல தொழுகைகளாக தொழுகைகளை ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் தன்னுடைய தொழுகைகளையும் என்னுடைய அமல்களையும் எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்து தருவாராக. ரப்பனா தகப்பல் மின்னா
இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். எல்லாரும் துஆ செஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அமல்களை செஞ்சுட்டு கட்டாயம் கேட்போம். நம்ம தொழுதோம், ஆனா அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டதா நமக்கு தெரியும். நம்ம தொழுதோம், அதுல பாவம் செஞ்சு இருக்கிறது, அதுக்கு தௌபா செஞ்சு கொள்ளும். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்க அமலை ஏத்து. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ மிகவும் செவிமடுப்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய். வதுப் அலைனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள். இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அந்த திக்ரை இப்பொழுது ஓதிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடக்கும்.